ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார். எப்பொழுது உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை சந்திக்கிறார். எல்லோரும் பழையபடி மீன்பிடிக்க போய்விட்டார்கள். அழைப்பை மறந்து விட்டார்கள். அவர் உள்ளத்தில் ஒரு சோர்வு, எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று ஆகிவிட்டதே என்று சீஷர்கள் எல்லாத்துக்குள்ள ஒரு துக்கம் இருந்தது. இயேசுவை 3.5 ஆண்டுகள் பின்பற்றினார்கள். இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார், அவருடைய ராஜ்யத்தில் நாம் எல்லாம் பொறுப்புகளை வகிப்போம், சந்தோஷமா இருக்கலாம் என்று தங்களுடைய பணிகளை, வேலைகளை, மீன்பிடிக்கிறது எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இயேசு சிலுவையின் பாதைகளை போய் ஜீவனை கொடுத்து மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து மீண்டுமாய் அவர்களை சந்திக்கும் பொழுது இவர்களால் பழையபடி ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று எதுவும் செய்வதற்கு ஏதுவாக அவருடைய உள்ளங்கள் இல்லை. ஒரு சோர்வு, ஒரு துக்கம், ஒரு பலவீனம், அழைப்பில் நிற்க முடியாத ஒரு பின்மாற்றம். இந்த சூழ்நிலை தான் இயேசு சீஷர்களை பார்த்து உன்னதத்திலிருந்து என்னுடைய வல்லமை, அதாவது பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவினர் கொடுத்து அவரை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் எருசலேமில் இருங்கள் சொல்லுகிறார். லூக்கா அதை தெளிவாக எழுதுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:49 உன்னதத்திலிருந்து வரும் ஆவியினால் பலத்தினால் தரிப்பிக்கும்படும் வரை எருசலேமில் இருங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கும் பொழுது காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அந்த உன்னத பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எங்கும் போகக்கூடாது. அந்த உன்னத பலம் உங்களுக்கு இல்லாவிட்டால், அந்த பலத்தினால் தரிப்பிக்கப்படாவிட்டால், அந்த புதிய பலம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்கள் பலத்தினால் பிதாவின் சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்ற முடியாது, செய்ய முடியாது. அதை பெற்றுக்கொண்ட பிறகு ஊழியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்கள் சொல்லி வாக்கு கொடுக்கிற அவனமாகவே 120 பேர் ஒரு மேல் வீட்டாரில் காத்திருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் இறங்கி பலத்த விதமாய் கிரியைகள் நடப்பிக்கப்படுகிறது. உன்னத பலத்தினால் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். அதற்கு பின்பு எந்த சீஷனும் பின்வாங்கவே இல்லை, பின்னிட்டு பார்க்கவில்லை. தங்களுடைய ஜீவன் தங்களை விட்டு போகும் வரை கிறிஸ்துவுக்காக துணிந்து சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினதாக வேதத்திலே வாசிக்கிறோமே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சமூகத்துல இந்த உன்னத பலத்திற்காய் காத்திருக்கிறோமா? வேகமாக ஓடுகிற இந்த உலக வாழ்க்கையில போகிறோம். ஏதாவது நம்முடைய காரியங்கள் ஆண்டவரிடம் அப்படி ஜெபம் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் பலவீனமாக இருக்கிறோம். பலப்படுத்துவதற்கு, ஆண்டவர் நம்மை நிரப்புவதற்கு விட்டு கொடுப்பதில்லை, காத்திருப்பதில்லை. இந்த நாட்களில் கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்துல எல்லா வேலையும் ஒதுக்கி வைத்துவிட்டு காத்திருந்து அவருடைய சமூகத்துல அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே உன்னத பலத்தினால் நம்மை தரிப்பித்து, உன்னத பலத்தினால் நிறைத்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். தொடர்ந்து முன்னேற முடியும். தடுமாற்றம் இருக்காது, தடமாற மாட்டோம். ஆண்டவருக்காக நிலைத்து நிற்க முடியும். ஒரு ஊழியர் மிஷனரி ஊழியம் செய்யும்படியா புறப்பட்டு போகிறார். குறிப்பிட்ட ஸ்தாபனம் அவரை அனுப்புகிறது. அங்கு போய் வருடங்கள் ஆனதானாலும் மாற்றங்கள் இல்லை. மீண்டுமாய் உழைக்கிறார், போய் பிரசங்கிக்கிறார். யாரும் மனம் திரும்பினது போல இல்லை. இவர் சோர்ந்து போய்விட்டார். இத்தனை ஆண்டுகள் நான் ஊழியம் செய்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பிரதிபலனும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய ஸ்தாபனத்துக்கு கடிதம் எழுதினாராம். நான் மீண்டுமாய் வந்துவிடப் போகிறேன், என்னால் இங்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் என்ன சொன்னார்கள்? திருப்பி பதில் எழுதினது ஒரே ஒரு லைனில் எழுதினார்கள், வெயிட், ஆண்டோட சமூகத்துல நீ காத்திருந்து கண்ணீர் விடு என்று சொல்லி மட்டும் எழுதிவிட்டார்கள். ட்ரை டியர்ஸ், கண்ணீரோடு நீ செபி அவருடைய பாதத்துல காத்திரு என்று சொல்லி. நடந்தது என்ன? இந்த ஊழியர் அப்படியே செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் சமூகத்துல போய் காத்திருந்தார். தேவன் தமது பலத்தினால் இடை கட்டினார். உன்னத பலத்தினால் நிரப்பப்பட்டவுடன் ஒரு புது உத்வேகம் வந்தது. மீண்டுமாய் விசுவாசத்தோடு தைரியமாய் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். திரளான ஜனங்கள் இயேசு பக்கமாய், கர்த்தர் பக்கமாய் திரும்பக்கூடிய ஒரு சூழல் அங்கு ஏற்பட்டு விட்டது. ஆண்டவர் கிரியை காண்பிக்க ஆரம்பித்து விட்டார். யோசித்து பாருங்கள். இனி அவ்வளவுதான், இதற்கு மேல் இதை செய்ய எனக்கு பலன் இல்லை, இதற்கு மேல் என்னால எதுவுமே இந்த பிசினஸ் எடுத்து நடத்த முடியாது, அவ்வளவுதான், வயதாகிவிட்டது, முடிந்து விட்டது என்று சொல்லி புலம்புகிறீர்களா? தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தீங்கன்னா கழுகை போல மீண்டுமா ஒரு வாய்ப்பை கொடுத்து, பலன் கொடுத்து, சட்டைகள் எடுத்து எழும்ப வைப்பார். எல்லா சூழ்நிலையும் தானாகவே மாற ஆரம்பித்து விடும். ஆனால் ஆண்டோட சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அதை செய்கிறார். ஆனால் தான் இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்தார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். நாம் ஆண்டோட சமூகத்துல கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் காத்திருந்து நம்ம ஒரு போனை சார்ஜ் பண்ணோம்னா நேரம் அதற்கென்று தருணத்தை கொடுக்கிறோம், டைம் கொடுக்கிறோம். அதை பிளக் பாயிண்ட்ல வைத்து அந்த சார்ஜரோட கனெக்ட் பண்ணி அது ஃபுல் ஆகத்தட்டும் அல்லது குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வரத்தட்டும் நம்ம காத்திருக்கிறோம். நம்மை நிரப்பிக்கொள்ள, நம்மை பலப்படுத்திக் கொள்ள நம்ம ஆவினால் நிரப்ப நேரம் கொடுக்கிறோமா? இன்று யோசிப்போம், செயல்படுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனை, இதனால் நாளுக்காக, தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்பா, அடுத்து முடியாமல் படுத்து விடுகிறோம். எப்ப பார்த்தாலும் பிஸி என்று சொல்லி இந்த உலக காரியங்களிலே, வேலைகளிலே, மற்ற காரியங்கள். ஆனால் நம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் கொடுக்கிற நேரம் மிகவும் சொற்ப நேரம்தான்.
இந்த நாளிலும் கூட உமக்கு காத்திருக்கும் பொழுது நீர் உன்னத பலத்தினால் இடை கட்டுகிறீர், உம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறீர். அதுதான் எங்களை தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்காக ஓட வைக்கும். அதுதான் உம்முடைய சித்தத்தை செய்ய வைக்கும். அப்பா, இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் பலனற்று போய் இருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி மீண்டுமாய் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற கிருபை கொடுப்பீராக. சீஷலுக்கு ஒரு உன்னத பலனை கொடுத்தது போல கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உன்னத பலத்தினர் கொடுத்து நிரப்பி வழி நடத்தும். இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு காத்திருப்போம். அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது உன்னத பலன் நம்மை நிரப்பும். உன்னதமான தேவனுக்கு உன்னதமான காரியங்கள் நாம் செய்ய முடியும். சிந்தனையோட இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.